லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வடக்க பார்த்த 2BHக்கு உள்ள அருமையான வரைபடங்க. 28 39 உள்ள வரைபடம். நார்த் ஃபேஸிங்கில் வந்து நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட், ஃப்ரண்ட்லேயும் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட், அக்னி மூலையும் கன்னி மூலையும் பின்புறத்துலேயும், ஈசான மூலை வாயுமூலை முன்புறத்தில் இருக்கும். ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு இருக்கணும். செப்டி டேங்க் வாயு மூலையில் அமையுது. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கணும். ஸோ ஒரு சிலர் வந்து போர்வெல் இங்கேயே அமைச்சிட்டு அப்படியே மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க. வீடு 100% வாஸ்துபடி இருக்கும், போர் மட்டும் கன்னி மூலையில் இருக்கும். அந்த மாதிரி அமைகிற பில்டிங் வந்து 50% ஆஃப் த தப்பு. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி அமைக்காதீங்க. என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்கும், சம்பு மாத்திரம் வாயு மூலையில் இருக்கும். இது மாதிரி வரைபடம் அமைக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி அமைக்காதீங்க. முதவே பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து போர் இங்கே அமைக்கணும்னு சொல்லிட்டு பில்டிங்கை கட் பண்ணி கட்டுவாங்க. ஈசான மூலை ஆஃப் செட்டாக இருக்கும், அப்போ வெட்டுப்பட்டுரும். தயவுசெய்து அந்த மாதிரியும் கட்டாதீங்க. இப்போது 5Gங்கிறது என்ன? போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு ஈசானத்தில் அமைஞ்சிருக்கு. செப்டி டேங்க் வாயு மூலையிலையும் கன்னி மூலையில் உயரமாக மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் இருக்கணும். இது பேசிக் வாஸ்து. 4Cங்கிறது 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. உள்ளே போகும்போது பார்த்தா ஈஸியாக புரியும். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வடக்கு திசை யோகம் செய்யும் அப்படின்னா, கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இந்த வடக்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை, கடை, ஏன் குடிசை வீடு கட்டுறவங்களுக்கும் யோகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன வர்ணம் அடிக்கலாம் அப்படின்னாக்கா, வடக்கு திசைக்கு உண்டானவர் புதன். அப்போ க்ரீன் கலர் வர்ணத்தை முன் முகப்பில் ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் தீட்டிக்கோங்க. இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் வாஸ்து. இப்போ நம்ம வீட்டுக்கு உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன மனை அப்படின்னாக்கா, இது வந்து டோட்டலாக வந்து 28 39 பெருக்கி டிவைடட் பை 34 34 சிதம்பர பதத்தில் வகுத்தமையானால் கிடைப்பது 137 குழி. அந்த 137 குழிக்கு உண்டான இந்த பூமிக்கு இந்த கட்டடம் கட்டப்படுவதற்கு பெயர் கருட மனை. இந்த கட்டடத்திற்கு வந்து வருடங்கள் எத்தனை வருடம் இருக்கும்னா 99 வருடங்கள் நலமாக சேமமாக செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். ஃப்ரண்ட்டு 9:45 10 வெராண்டா, ஒரு ஜன்னல். ஈசானத்தில் எப்போவும் வெளிச்சமாக வைங்க. கிழக்கு பக்கம் நிறைய காலி இடங்களும் ஜன்னல்கள் அதிகமாக இருந்தால் கண் நோய் வராது, மயோமா வராது, குளுக்கமைன் வராது. இது மாதிரி நிறையா வந்து அந்த பெண்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட அக்னி மூலையிலையும் ஈசான மூலையும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கு கண் நோய் சம்மந்தப்பட்ட நோய் வந்துடும். அக்னி மூலையில் செப்டி டேங்க் இருந்தால் பெண்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்துடும். இப்போ எல்லாம் வந்து அதிகமாக வந்து அசால்ட்டாக வந்து 2 நம்ம உடம்புல இருந்து ஈஸியாக எடுத்துருவாங்க. ஆண்களுக்கு பித்தப்பையும் பெண்களுக்கு கருப்பையும் எடுத்துடுறாங்க. ஸோ தயவுசெய்து இது மாதிரி தவிர்க்கப்படுவதற்கு முழுக்க காரணம் வந்து வீடு தான். ஹால் 17க்கு 17, டைனிங் 8க்கு 10, கிச்சன் 8க்கு 10. கன்னி மூலையில் 10க்கு 16 ஒரு பெட்ரூம், பீரோ கன்னி மூலையில் வச்சுருக்கோம். கத்தையாக பணம் எண்ணுவதற்கும் சேருவதற்கும் உண்டான பகுதி. பூஜை அறை, அதுக்கப்புறம் டாய்லெட் வந்து இந்த ரூமுக்கு வாயு மூலையில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் வாயு மூலையில். இது வந்து கெஸ்ட்டு பெட்ரூமாக பயன்படுத்தலாம், பசங்க படுத்துக்கலாம். இதுதான் ஓனர் பயன்படுத்தணும். அந்த கட்டில் அமைக்கிறதும் வடக்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்க வேண்டும். இப்போ இந்த பிளான் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா, பெருமாள் கோயிலுக்கு வடக்கு திசைக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க போயிட்டு வாங்க. கடகராசிக்கு கண்ட சனி நடக்குது. அவசியமாக சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்றைக்கு எல் விளக்கு சாத்தி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்போ கோயில்கள் மூடி இருக்கிறதுனால வீட்டிலேயே சனி பகவானுக்கு வந்து மனசில் நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுங்கள். இப்போது இந்த பிளானுக்கு நாங்கள் வந்து வரைபடம் இதே மாதிரி பல அன்பர்களுக்கும் பல ஊர்களுக்கும் நாங்கள் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இன்னர் டைமென்ஷன் அவுட்டர் டைமென்ஷன் இஸ் மஸ்ட்டு. சரியாக வாஸ்துப்படி இருக்கணும். 4 கார்னர்ஸு 4 கார்னர்கள் சரியாக வரணும். குழிக்கணக்கு சரியாக பொருந்தணும். உங்களுடைய ஜாதகப்படி இப்போ வீடு கட்டுவது சரியா இல்லை எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது? இது பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு அருமையான நாங்கள் வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம், அல்லது கரெக்ஷன் பண்ணியும் கொடுக்குறோம், அல்லது ஒப்பீனியன் பார்த்து கொடுக்குறோம். இது எல்லாம் பெய்டு சர்வீஸ், நாட் ஃப்ரீ சர்வீஸ். அதனால் நீங்கள் வந்து பே பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ வெராண்டா பக்கத்தில் மாடிப்படி இந்த மாதிரி அமைச்சிக்கலாம். இப்போ டாய்லெட்டுக்கு முன்னாடி பின்னாடி பூஜை அறைக்குங்கிறது அச்சப்பட வேண்டாம். இதில் ஒன்று இந்த டாய்லெட் இப்படி இருக்கக்கூடாது, நார்த் சவுத் இருக்கணும். சரிங்களா? இது காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி போடப்பட்டிருக்கு. இப்படி இருக்கணும், நார்த் சவுத் இருக்கணும்.
இந்த பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.